கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரீந்தும் தயவு. ஆமாண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இருந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. நீங்க இதுவரை எங்களை சுமந்து வந்ததற்கு எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் அப்பா. எங்கள் வாழ்க்கை எம்மாத்திரம் ஆண்டவரே. பாவிகளாய் இருக்கையில எங்கள் மீது அன்பு கொண்ட தெய்வம் அப்பா. நீங்க நாங்கள் சத்துருக்களாய் இருக்கையில், நாங்கள் பாவிகளாய் இருக்கையிலே எங்கள் மீது அன்பு வைத்த தேவன் ஆண்டவரே. எங்களை கிருபையாய் நடத்தி வந்தீரப்பா. எங்களிடத்தில் எந்த நன்மையும் எதிர்பார்க்காம எங்கள் மீது அன்பு வைத்த தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. உடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் யாரால் அறியக்கூடும் ஆண்டவரே. உடைய அன்பை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளில் ருசிக்க வைத்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தினீரே ஐயா. இனிமேலும் நடத்த போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாதத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த ஆலோசனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 25 முதல் 30ஆம் வசனங்கள் வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் முதல் 30வது வசனங்கள் வரை. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. நல்ல சமாரியனை பற்றியதான ஒரு சம்பவத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு நியாய சாஸ்திரிக்கு அவன் எழுந்து ஒரு கொஸ்டினை கேட்கிறார். போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் கேள்விக்கு கர்த்தர் ஒரு சமாரியன் கதையை கர்த்தர் புரிய வைத்து அவனுக்கு விளக்க செய்கிறதை நாம் நிறைய தடவை வேதத்தில் வாசித்து நாம் படித்திருக்கிறோம். இந்த வேளையில் கர்த்தர் இந்த நல்ல சமாரியன் மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயங்களை இந்த இடத்தில் நாம் பார்க்கலாம். இந்த இடத்தில் நல்ல சமாரியனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் வந்தார். இந்த இடத்தில் ஒரு நியாய சாஸ்திரி, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இப்படியாய் அவனிடத்தில் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் நீ முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதற்கு அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இப்படி நான் செய்தால் எனக்கு பிறன் யார் என்று கேட்கிறான். எனக்கு பிறன் என்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று நீங்க சொல்றீங்களே, எனக்கு பிறன் யார் என்று கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், எருசலேமில் இருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது, எருசலேம் என்பது பரம எருசலேம், தேவன் தங்கும் ஆலயமாகிய தேவனுடைய பரலோக ராஜ்யமாகிய அந்த எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில், அப்போ ஒரு தேவ மனிதன் எருசலேமில் இருந்து, அதாவது தேவனுடைய உறவில் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டு அவன் அதிலிருந்து விலகி போவானாகில், எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில், எரிகோ என்றால் பாவம் நிறைந்த இடத்திற்கு அவன் போகும் பொழுது, அதாவது இயேசுவின் உறவில் இருந்து அவருடைய பரம ராஜ்யத்திலிருந்து விலகி அவன் எரிகோவுக்கு போகையில், பாவத்தை நோக்கி அவன் போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாருடைய கையில் பிடிபட்டு இருக்கிறோம்? தேவனுடைய பரம எருசலேமில் நாம் இருக்கிறோமா, இல்லை எரியோக்குள் போய் கள்ளர் கையில் நாம் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோமா என்பதை நிதானித்து அறிய கடவும். அன்பு பிள்ளைகளை, யாருடைய கையில் நாம் அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? எருசலேமில் இருந்து எரியோக்கு அவன் போகையில் கள்ளர் என்ன செய்கிறார் என்ற கள்ளர்
கள்ளருடைய கையில் அவன் அகப்பட்டபடியினாலே அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றூராய் விட்டு போனார்கள். குற்றூராய என்றால் அவன் சாகக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறான். இப்படித்தான் கர்த்தருடைய உறவில் இருந்து கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போகிறவருடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கும். அவன் எரியோவுக்கு போகும் பொழுது, அதாவது பாவத்தை நோக்கி அவன் போகும் பொழுது, பிசாசவன் என்ன செய்கிறான் என்றால் அவனுடைய வஸ்திரங்களை, அதாவது அவனுடைய அடையாளத்தையே மாற்றிவிட்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக அவனை, அதாவது உயிர் போகக்கூடிய நிலையில் அவனுடைய ஆத்துமாவை சீரழித்து விடுகிறான். அன்பு பிள்ளைகளே, அப்பொழுதுதான் ஒரு ஆசாரியன் அந்த வழியாய் வருகிறான். அவன் வந்து என்ன செய்கிறான் என்றால் அவனை கண்டு அவனை பக்கமாய் விலகி போகிறான். அதுக்கப்புறம் ஒரு லேவியன் வருகிறான். அந்த ஆசாரியன் லேவியன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் என்றால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு போதகர் ஆசாரியன். லேவியன் என்பது கர்த்தருடைய அந்த பரிசுத்த அந்த இடத்துல வந்து லேவியன் வந்து என்ன செய்கிறார் என்றால் ஆராதனை செய்யும்படியான அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு லேவியன். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய வழியில் நடக்கிற ஆசாரியனும் லேவியனுமே என்ன செய்கிறான் என்றால் அந்த குற்றுயிராய் இருக்கிறவனை கண்டு என்ன செய்கிறான் என்றால் விலகி போகிறார்கள். பின்பு ஒரு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், சமாரியன் என்பவன் யூதரால் அருவருக்கப்பட்ட அந்த சமாரியன் என்ன செய்கிறான் என்றால் அவனை கண்டு அவன் மீது மனதுருகி, அதாவது ஒருத்தன் காயப்பட்டு கிடக்கிறான் என்றால் மனதுருக்கம் வருகிறது என்றால் அவனுடைய காயத்தை தன்னுடைய காயமாக, அவனுடைய வலியை தன்னுடைய வலியாய் உணர்கிறவனால் மாத்திரமே அவன் மீது மனதுருக முடியும். அன்பு பிள்ளைகளே, பார்த்துவிட்டு கடந்து போகிறவரால் மாத்திரம் மனதுருகவே முடியாது. ஒருவன் படுகிற பாட்டை, அவன் குற்றுயிராய் கிடக்கிறதை பார்த்து தன்னை, அவன் இருக்கிற காயங்களை, அவன் படுகிற பாடுகளை தன்னுடைய பாடாக வலியாக, அவனுக்கு வலிக்கிறதை தனக்கு வலிக்கிறதாய் நினைக்கிறவனுக்கு மாத்திரமே அந்த மனதுருக்கம் வரும். அன்பு பிள்ளைகளே, அப்படிதான் அந்த சமாரியன் அவனை கண்டு மனதுருகி அவன் காயங்களை கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நல்ல சமாரியனாகிய கர்த்தர் நம்மளையும் அப்படித்தான். நாம் எரிகோவில் இருந்து, அதாவது எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டு இருந்து அப்போ இருக்கும் போதெல்லாம் எந்த கள்ளரும் நம்மளை என்ன செய்யவில்லை. அவர்கள் வந்து நம்மளை காயப்படுத்தவும் இல்லை, வஸ்திரங்களை கிழிக்கவும் இல்லை, நம்மளை குற்றராய் ஆக்கவும் முடியாது. ஆனால் என்னைக்கு எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நாம் போகிறார்களோ, யார் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறார்களோ, பாவத்தை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பாவத்தை நோக்கி பிசாசுடைய காரியங்களை செய்யும்படியா யார் எருசலேமை விட்டு கடந்து போகிறார்களோ அவர்களைத்தான் அவன் என்ன செய்கிறான் என்றால் வஸ்திரங்களை கிழித்து காயப்படுத்தி அவனை குற்றூராய் மாற்றுவார்கள். அன்பு பிள்ளைகளை, நாமும் பாவத்தில் மரித்திருந்த நம்மளை கர்த்தரும் என்ன செய்தார், நல்ல சமாரியனாய் வந்து குற்றூராய் உயிர் போகக்கூடிய நிலையில் இருந்த நம்மளை தூக்கி எடுத்து காயத்தை கட்டி இன்றைக்கும் நம்மளை அவர் பராமரித்து வருகிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். நல்ல சமாரியனாய் நமக்கு இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, பராமரிக்கிறவர் என்பது அந்த நேரத்தில் மாத்திரம் அல்ல, ஜீவனை கொடுத்தவர், குற்றீராய் கிடந்த அவனுக்கு ஜீவனை கொடுத்தவர், கடைசி முடிவு பரியந்தம் நம்மளை பராமரிக்கிறவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இப்படி அந்த பிறனாய் இருக்கிறவன், அதாவது ஒரு குற்றீராய் கிடக்கிறவனுக்கு யார் பிறன் என்றால், யார் அந்த இடத்தில், யார் மதம் இதம் பேதமின்றி யார் குற்றீராய் கிடக்கிறார்களோ, யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு மனதுருகிறவனைத்தான் கர்த்தர் பிறன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த பிறனாகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், எல்லாருடைய வாழ்விலும் நல்ல சமாரியனாய் இருந்தார். அன்பு பிள்ளைகளே, அதே போலதான் கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவரை போல அந்த நல்ல சமாரியனை போலதான் நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் நியாய சாஸ்திரியிடம் சொல்லுகிறார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று. அந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல. அன்பு கூறுகிறது என்பது மனதுருகிறது. தன்னுடைய, அதாவது மற்றவருடைய காயத்தை, மற்றவருடைய வலியை தன்னுடைய வலியாக ஏற்றுக்கொண்டு அதற்காய் மனதுருகி பராமரிக்கிற நல்ல சமாரியனை போலதான்
நாமளும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நல்ல சமரனாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறது போல நம்மளையும், அதாவது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா என்று வேத வசனத்தின்படியாக பிறனிடத்தில் அன்பு கூறக்கூடிய நல்ல சமாரனை போல நம்மளையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பு பிள்ளைகளே, அதற்காக நம்மளை தகுதிப்படுத்துவோம். அதுக்கான பலத்தை கர்த்தரிடத்தில் கேட்போம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அப்படி செய்யும் பொழுது நம்மளையும் நல்ல சமரனாக மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.